ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்பர் சிஸ்டத்தில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, வகுத்தலின் விதிகள் பார்த்துருந்தோம். இப்போது நம்பர் சிஸ்டத்தில் பேசிக்கான இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது எப்போவுமே ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். 1 2 3 அப்படின்னு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இயல் எண்கள்னு சொல்கிறோம். அதை நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றனால என் அப்படின்ற ஒரு கேபிட்டல் நம்பரால் அதை குறிப்பாங்க. அடுத்து முழு எண்கள். முழு எண்கள் அப்படின்றது ஹோல் நம்பர். முழு எண்கள் W அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்கள் 1 2 3ன்னு வருதுன்னா முழு எண்கள் 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுவுமே ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் வரும். அடுத்து பாருங்கள், முழுக்கள். இங்கிலீஷில் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டீஜர்ஸை இசட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இண்டீஜர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, மைனஸில் உள்ள நம்பர்ஸும் வரும், ஜீரோவும் வரும், ப்ளஸில் உள்ள நம்பர்ஸும் வரும். அப்போது -3 -2 -1 0 1 2 3 அப் டு எக்ஸட்ரா வரைக்கும் போகும். ஸோ இதை தான் முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. முழு எண்கள் அப்படின்றது வேறு. முழு எண்கள் அப்படின்றது 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். முழுக்கள் அப்படின்றது மைனஸும் வரும், ப்ளஸ்ஸும் வரும், ஜீரோவும் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ். நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு என்ன தெரியும்னா 2 4 6 8 10 12 அப்படின்றது தான் ஈவன் நம்பர் அப்படின்னு தெரியும். ஆனால் 0 இஸ் ஆல்சோ ஈவன். 0 அப்படின்றதும் ஒரு இரட்டைப்படை எண் தான். ஓகே. அடுத்து ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். 1 3 5 7 9 2ஆல் வகுப்படாத எண்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஒற்றைப்படை எண்களாக தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பகா எண்கள்னால் என்னதுன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற எண்கள் பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். 2 காரணிகள் தான் இருக்கும். அதுவும் என்னவாக இருக்கும்? ஒரு காரணி ஒன்றாக இருக்கும், இன்னொரு காரணி அதே நம்பராக இருக்கும். ஸோ அதனால தான் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பற்ற எண்களை பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பகா எண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 2ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7 11 அப்படின்னு வரும். இப்போது 2 அப்படின்றது 2க்கு 2 ஃபேக்டர் தான். 2 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். அதே மாதிரி 3யும் பாருங்கள், 3ஆல் டிவைட் ஆகும், அப்படி இல்லைனா 1ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் 5 7. இப்போ இது 9 எடுத்துட்டோம் அப்படின்னா 9க்கு 3 டிவைசர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது 9க்கு 1ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 9ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 3ஆல் வகுப்படுதா? அப்போ மொத்தம் 3 ஃபேக்டர் வந்துடுது. அதனால் 9 ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1 அப்படின்றது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பகா எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். 2 3 5 7 11 13 அப்படின்னு பார்த்துட்டோம். மிகச்சிறிய பகா எண் எது அப்படின்னா 2 தான். 2லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 அப்படின்றது தான் மிக சிறிய பகா எண்ணு. கேட்டாலும் 2 தான், 2 தான் வரும். மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண் அப்படின்னாலும் அது 2 தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 தவிர மற்ற எந்த நம்பருமே இரட்டைப்படையாக இருக்காது. ஸோ 2 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும்தான் பகா எண் வரிசையிலேயே என்னவா இருக்குது? ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. அதனால் மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு கேட்டாலும் அது 2 தான். மிக சிறிய இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு கேட்டாலும் அது 2 தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ வேறு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 1லேருந்து 100 வரை எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதை நம்ம எப்படி நார்மலாக கவுண்ட் பண்ணுவோம்? 2 3 5 7 11 13, அப்புறம் என்ன வரும்? 17 19 23 இப்படி நம்ம போட்டுகிட்டே போவோம். இப்படி போட்டுகிட்டே போகணுன்னா 100 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கான்? 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கான். 1லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அடுத்து 1லேருந்து 50 வரைக்கும் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அப்போது அடுத்து 50, அதாவது 51லேருந்து 100 வரைக்கும் 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இது நான் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போ போய் நம்பர் போட்டு நம்மளால் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 நம்பர்ஸ்குள்ளே கேட்டாங்க அப்படின்னா, அதனால் இதை நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா டக்குன்னு கேட்டால் டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுடலாம்ல. இதை உட்காந்து எதெல்லாம் ப்ரைம் நம்பர் அப்படின்னு தனியாக எழுதி அப்புறம் அதை வேறு கவுண்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 3
3 டேட்டா, ஒரே டேட்டா தான். 1லேருந்து 100 வரை எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. 1லேருந்து 50க்குள்ளே 15 ப்ரைம் நம்பர், 50லேருந்து 100க்குள்ளே 10 ப்ரைம் நம்பர். அப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குது? 100க்குள்ளே 25 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் என்ன வருதுன்னா, முதல் 9 பகா எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல் 9 பகா எண்களின் கூடுதல். அப்போ முதல் 9 அப்படின்னா 9 வரை எடுக்கக்கூடாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 3 5 7 அப்படின்னு, அதில் வந்து ஃபஸ்ட்டு 9 வரைக்கும் எடுத்துக்கணும். அதாவது 9 டேர்ம்ஸ் வந்து எடுக்கணும். அப்போ என்னென்ன வரும்? 2 3 5 7 அப் டு 23 வரை வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கலாம், தப்பில்லை. முதல் 9 பகா எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டால் 100. ஆனால் முதல் 10 பகா எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்ன வரும்னா 129 வரும். இப்போ இதே இது சராசரி அப்படின்னு கேட்குறாங்களா, பிரச்சனையே இல்லை. கூடுதல் வந்து என்ன கிடச்சிருக்கு? 100 கிடச்சிருக்கு. ஓகே, முதல் 9 பகா எண்கள், அப்போ 9 நம்பரை தானே நம்ம கூட்டியிருக்கோம். அப்போ 100/9 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 11 1/9 அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு பின்னத்தில் வந்து வரும். அதை நம்ம P/Q ஃபார்மேட்டில் மாற்றினாலும் நமக்கு என்ன வரும்? 100/9 அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி முதல் 10 பகா எண்களின் கூடுதல்னால் அது வந்து 129 வரும். சராசரி அப்படின்னு பார்க்கும்போது 12.9 வரும். அடுத்து பாருங்கள், காம்போசிட் நம்பர், பகு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகு எண்கள்னால் ஒன்றுமே இல்லை, எந்தெந்த நம்பர்லாம் பகா எண்ணா இல்லையோ அந்த நம்பர்லாம் என்னென்னு சொல்கிறோம் நம்ம பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ரைம் நம்பர்ஸ்க்கு வந்து 2 ஃபேக்டர் இருக்கணுமா, ஆனால் காம்போசிட் நம்பருக்கு 2க்கு மேலே, குறைஞ்சது 2க்கு மேலே ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 4 6 8 9 10 12 அப்படின்னு இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 4 எடுத்துக்கோங்களேன். 4க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அப்போ 3 காரணிகள் இருக்குது. அப்போ 2க்கும் மேற்பட்ட காரணிகள் இருந்தாலே நம்ம அதை என்னென்னு சொல்லிடலாம்? பகு எண்கள் அப்படின்னு சொல்லிடலாம். 4க்கு வந்து 3 காரணிகள் இருக்கனால அப்போ அதை தாராளமாக நம்ம பகு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் 6க்கும் 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆலேயும் வகுப்படும். அப்போ 4 காரணிகள் வந்து இருக்குது 6க்கு. ஸோ 6ம் என்ன சொல்கிறோம்? காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிகச்சிறிய இரட்டைப்படை பகு எண் அப்படின்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய இரட்டைப்படை பகு எண். இப்போ மிகச்சிறிய இரட்டைப்படை பகு எண் என்னது? 4 தான். அதே மாதிரி மிக சிறிய பகு எண் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து 4 தான் வரும். ஏன்னா நமக்கு அந்த பகு எண்கள் அப்படின்ற ஒரு சீரீஸே 4ஆம் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் மிகச்சிறிய பகு எண் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து 4 தான் வரும். அடுத்து பாருங்கள், சார்பகா எண்கள், கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ரிலேட்டிவ் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பகா எண்கள்னால் ஒன்றுமே இல்லைங்க, 2 நம்பருக்கு நடுவில் உள்ள HCF வந்து 1ஆ இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மேக்ஸிமம் அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து எப்போவுமே சார்பகா எண்களாக தாங்க இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ 3 4 அப்படின்னு எடுத்துக்குவோமே. 3க்கும் 3யும் 4ம் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1ஆம் நம்பரால் டிவைட் ஆகும். 3 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், 4 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். அது நமக்கு தேவையில்ல. 2 நம்பரும் சேர்த்து ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும். இப்போ 3க்கும் 4க்கும் காமனாக ஒரு டிவைசர் இருக்குது அப்படின்னா அது வந்து 1 மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி HCF வந்து 2 நம்பருக்குள்ள HCF வந்து 1ஆ இருந்தது அப்படின்னா அந்த 2 நம்பரை நம்ம என்ன சொல்கிறோம்? சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதில் எது வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5,75 எடுத்துட்டோன்னா 5ம் 75 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போது அப்போ 5க்கும் 75க்கும் HCF பார்க்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருது? 5 கிடச்சிருது. ஆனால் நமக்கு HCF 1 தான் இருக்கணும். அப்போ இது சார்பகா எண்ணா? இல்லை. ஓகே, அடுத்து பாருங்கள், 8க்கும் 72க்கும் பார்க்குறாங்க. 2க்கும் HCF பார்க்கும்போது 8ஆல் 2 நம்பருமே டிவைட் ஆகும். அப்போ HCF 8 வந்துடுது. அப்போ 8,72 சார்பகா எண் அல்ல. அடுத்து பாருங்கள், 23,92. இந்த 2 நம்பருமே 23ஆல் டிவைட் ஆகிறனால இதுவும் சார்பகா எண்கள் இல்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எது சார்பகா எண்? 16,35 அப்படின்றது தான். 2க்கும் போட்டு பாருங்களேன், 16,35க்கு போட்டு பார்த்தா HCF வந்து 1 தான் வரும்.
ஸோ அதனால் 16,35 வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து உள்ள 2 நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லை 100% வந்து என்னவாக இருக்கும், சார்பகா எண்களாக தான் இருக்கும். எந்த நம்பரை வேணால் எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ 1138, 1139 எடுத்திங்கனாலும் அது சார்பகா எண்கள் தான், டவுட்டே வேணாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், விகிதமுறு எண்கள், ரேஷ்னல் நம்பர்னால் அது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னா PBQ ஃபார்மெட்டில் இருக்கும், அப்படி இல்லைனா பாயிண்டில் வந்து இருக்கும். விகிதமுறு எண்கள் அப்படின்றது வந்து முடிவுற்ற அல்லது முடிவுறாத சுழல் தன்மை உடைய தொடர் எண்கள். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 0. வரும் இல்லையா, அந்த 0. அடுத்து வர நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பரே ரிப்பீட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3 எடுத்துட்டேன் அப்படின்னா 0.3333 அப்படியே போயிட்டே இருக்குது. 3 தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ 3 ரிப்பீட் ஆகுறதுனால 0.3 பார் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ 1/3 அப்படின்றது வந்து என்ன சொல்கிறோம், விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பாருங்களேன், 1/7 அப்படின்றது வந்து 0.142857. அந்த 142857க்கு மேலே ஏன் பார் போட்டிருக்கேன் அப்படின்னா அதே நம்பர் தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அப்போ 0.142857, அடுத்து 142,857, அடுத்து 142,857, அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனால் அதை வந்து நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4/11 பாருங்கள், 0.363636 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கால்சியில் கூட போட்டு பாருங்கள், இல்லைனா மொபைலில் உள்ள கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும். அதனால் இதை வந்து ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இர்ரேஷ்னல் நம்பர் பொறுத்த வரைக்கும் முடிவுறாத சுழல் தன்மையற்ற தசம விரிவுடைய வேறுபட்ட எண்கள். சிம்பிளாக சொல்லணும்னா பர்ஃபெக்ட் ரூட் இல்லாத எல்லா நம்பருமே என்ன சொல்கிறோம், விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ √3 வேல்யூ வந்து நம்ம 1.732 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதோட ஒரிஜினல் வேல்யூ நம்ம கால்சியில் போட்டு பார்த்தா என்ன வரும்னா அது வந்து போயிட்டே இருக்கும், ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றதை தான் நம்ம விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். விகிதமுறு எண்களுக்கும் விகிதமுறா எண்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, விகிதமுறு எண்களில் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து கொஞ்சம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ 0.3333 அப்படின்னு போயிட்டே இருக்கும், இல்லை 363636 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரே நம்பர் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது வந்து புது புக் டேட்டா. இரட்டை பகா எண், ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது 2 பகா எண்களுக்கு நடுவில் உள்ள வித்தியாசம் 2 அப்படின்னா அந்த எண்ணை இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பகா எண்ணா நமக்கு என்ன தெரியும், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்கள் வந்து பகா எண்கள். இரட்டை பகா எண்கள்னால் ஒன்றுமே இல்லை, 2 பகா எண்களுக்கு நடுவில் உள்ள வித்தியாசம் 2 அப்படின்னா, HCF இல்லை, வித்தியாசம் 2 அப்படின்னா அது வந்து இரட்டை பகா எண். இதே இது 2 பகா எண்ணுக்கு நடுவில் உள்ள HCF 1 அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை பகா எண்கள்னால் என்னது, 2 ப்ரைம் நம்பர்ஸ், 2 பகா எண்களுக்கு நடுவில் உள்ள வித்தியாசம், அழுத்தி சொல்கிறேன், வித்தியாசம் 2 அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 17, 17 அப்படின்றது வந்து ஒரு பகா எண்கள், அப்சல்யூட்லி நமக்கு தெரியும். அதே மாதிரி 19 அப்படின்றதும் ஒரு பகா எண்கள், அதுவும் நமக்கு தெரியும். இப்போ 17க்கும் 19க்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா 2. 19லேருந்து 17 கழிச்சா 2 தானே வரும். ஸோ அதே மாதிரி தான் 2 பகா எண்களுக்கு நடுவில் உள்ள வித்தியாசம் 2 அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறோம், இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து கொஞ்சம் பேசிக்கான ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துருவோம். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்பாங்க. முதல் எண் இயல் எண்கள் அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1 2 3 அப் டு என்ன நம்பர் வேணால் கொடுத்துருக்கட்டும், அந்த இதோட கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னதுன்னா n × n + 1/2. அடுத்து பாருங்கள், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் ஃபார்முலாவை. n × n + 1 × 2n + 1 / 6 அப்படின்னு போட்டலாம். அடுத்து பாருங்கள், முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது, n × n + 1 / 2 the whole power 2. இதை தான் கணங்களின் கூடுதலுக்குரிய ஃபார்முலா. இது முதல் எண் ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து n².
ஓகேவா. அடுத்து முதல் எண் இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து n² + n. இதில் n அப்படின்றது எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா, எண்களின் எண்ணிக்கை. இப்போ 1லேருந்து ஒரு 10 வரை நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் 1 2 3 அப்படின்னு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம். லாஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது இல்லை. ஸோ என்ன அப்படின்றது வந்து எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா, சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 1 முதல் 100 வரையுள்ள இயலெண்களின் கூடுதல் காண்க. மொதல் நம்பர் வந்து 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்கணும். 1லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ரைட்டு. 1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. 1 முதல் 100 வரை உள்ள இயலெண்களின் கூடுதல். அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? மொத்தம் 100 நம்பர் இருக்குது. அப்போ n = 100. கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னது? n × n + 1/2. அப்போ n இருக்கிறதுல 100 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் தொடர்ந்து அடிக்கிறது எனில் அது ஒரு முழு சுற்றுக்கு எவ்வளவு முறை அடிக்கும்? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை அடிக்கும்? இப்போ ஒரு முழு சுற்று அப்படின்னா ஒரு கிளாக்கில் வந்து ஒரு முழு சுற்று அப்படின்றது வந்து 12 தான். ஸோ 12 வரைக்கும் தானே நமக்கு ஒரு கடிகாரத்தில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து n = 12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 12 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது? 78 வருது. அதாவது 1 மணி ஆகிறப்ப ஒரு தடவை அடிக்குது, 2 மணி ஆகிறப்ப 2 தடவை அடிக்குது, அப்போ 3 மணி ஆகிறப்ப 3 தடவை, 4 மணி ஆகிறப்ப 4 தடவை, அப்படியே அடிச்சிட்டே போகுது. அப்போ மொத்தமாக ஒரு முழு சுற்றுக்கு 12லேருந்து திரும்ப ஒரு 12 வரைக்கும் வர வரைக்கும் எத்தனை தடவை அடிச்சிருக்கோம்? 78 தடவை அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் கொஷின் வந்து ஒரு முழு சுற்றுக்கு வந்து 78 தடவை. ஒரு நாளைக்கு கடிகாரம் வந்து 2 முழு சுற்று வந்து சுற்றும். அப்போ 78 2ஆல் நம்ம பெருக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை 78 + 78 போட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு 156 தடவை வந்து அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சம் பாருங்கள், ஒரு கூட்டம் முடிவில் இருந்த 60 பேர்கள் ஒவ்வொருவருடனும் கை கொடுக்க தொடங்கினர் எனில் எத்தனை முறை கை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இப்போ 60 பேர் இருக்காங்கங்க. 60 பேரில் அதாவது 60வது ஆள் என்ன பண்ணுறாருன்னா 59வது ஆளோட கை கொடுத்துட்றாரு. அப்போ 59வது ஆள் வந்து 58வது நபரோட கை கொடுக்குறாரு. அப்போ 58வது நம்பர் வந்து யாரோட? 57வது நம்பர். இப்படி யார் வர கடைசி 1ஆம் நம்பர் வரைக்கும் கை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சீரீஸ் எப்படி எடுக்கணும்? 59லேருந்து தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ 59 தடவை தானே கை கொடுத்துருப்பாங்க. 60 பேர் இருந்தாலும் 60வது ஆள் வந்து எத்தனை பேரோட கை கொடுப்பாங்க? 59 பேரோட தான் கை கொடுப்பாங்க. அதனால் நம்ம சீரீஸ் வந்து 59, 58, 57 அப் டு 1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 + 2 + 3 + அப் டு 59 வரை போட்டுக்கிறோம். இப்போ n = என்னது? 59. இப்போ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? n × n + 1/2. ஸோ n இருக்கிற இடத்துல 59 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும்? 1770 வரும். அப்போ மொத்தம் எத்தனை தடவை கை குலுக்கியிருப்பாங்க? 1770 தடவை கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், 1² + 2² + 3² அப் டு 10². இது வந்து வர்க்கத்தில் இருக்குது. ஸ்கொயர்னா வர்க்கம். அப்போ வர்க்கங்களின் கூடுதலுக்கு நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம்? n × n + 1 × 2n + 1 / 6 அப்படின்னு படித்தோமா? ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1லேருந்து 10 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர் இருக்குது. அப்போ n = என்ன வரும்? 10. அப்போ இந்த n = 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 385 அப்படின்றது வந்து கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 1³ 2³ 3³ அப் டு 10³ வரைக்கும் பார்த்துருக்காங்க. இதுக்குரிய ஃபார்முலாவும் நம்ம பார்த்தோம். என்னென்ன க்யூப்க்குரிய கணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா n × n + 1 / 2² அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த இதுக்குரிய ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுக்குரிய ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 2 இரட்டைப்படை எண்களின் கூடுதல் எப்பொழுதும் ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று வந்து சரியா தவறா? 2 ஈவன் நம்பர் இருக்குது. 2 ஈவன் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆட் நம்பர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம். என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? நமக்கு எப்பயும் போல் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 + 4 அப்படின்னு எடுத்துக்குவோம். 2 ஈவன் நம்பர் எடுத்தாச்சு. 2ஐயும் கூட்டுறோம். 2ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது.
6 வந்து என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன வருது? இரட்டைப்படை எண் அப்படின்னு 6 வந்து கிடைக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? இல்லை, தப்பு. அப்போ இந்த கூற்று வந்து தவறானது அப்படின்னு போட்டலாம். அடுத்து பாருங்கள், 2 ஒற்றைப்படை எண்களின் பெருக்கற்பலன் எப்பொழுதும் ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். 2 ஒற்றைப்படை எண்கள் எடுத்துக்கலாம், 3 5 எடுத்துக்கலாம். 2 ஒற்றைப்படை எண்களை பெருக்க சொல்கிறாங்க. அப்போ 3 5 15. 15 அப்படின்றது என்னது? ஒரு ஒற்றைப்படை எண். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், ஒரு இரட்டைப்படை எண்ணையும் ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் கூட்டும்போது எப்பொழுதும் ஒரு ஒற்றைப்படை எண் கிடைக்கும். 1 அப்படின்ற ஒரு ஆட் நம்பரையும் 2 அப்படின்ற ஒரு ஈவன் நம்பரையும் கூட்டும்போது 3 அப்படின்னு கிடைக்குது. 3 அப்படின்றது என்னது? ஒரு ஆட் நம்பர். ஸோ இங்கே ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள், 5 1 7 ஸ்டார் 3 2 4 என்ற எண்ணில் ஸ்டார் என்ற இடத்தில் எந்த மிக சிறிய முழு எண்ணை போட்டால் அது வந்து 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3க்குரிய விதி என்னது? நமக்கு போன கிளாஸில் நம்ம வகுத்தலின் விதிகளில் 3க்கு என்ன பார்த்துருந்தோம்? எல்லாத்தையும் கூட்டி அதை வந்து 3ஆல் அடித்து கொடுக்கணும் அப்படின்னு படிச்சிருந்தோமா? அப்படி இல்லைனா 3 3 கிராஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 1 7 ஸ்டார் 3 2 4 இருக்கா? 5ல் எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணிடுங்க. அடுத்து 2, 2ஓட பக்கத்தில் 1 இருக்குது. அப்போ 2 + 1 3 கிராஸ் பண்ணிடலாம். 7ல் எத்தனை 3 இருக்குது? 6. 2 3 இருக்குது. அப்போ 2 3 6 போயிடும். அப்போ 6 அடிச்சு விட்ருங்க. மீதி 1 இருக்குது. 1 அப்படியே இருக்கட்டும். 3 இருக்குது. 3 கிராஸ் பண்ணிடுங்க. அடுத்த பக்கத்தில் 2 இருக்குது. 2ஓட 1 கூட்டினா 3. 3ஐயும் கிராஸ் பண்ணிடுங்க. அடுத்து 4. 4ல் ஒரு 3 போயிடும். மீதி 1 தான் இருக்குது. 1ஓட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 3 வரும்? 2 கூட்டினா வரும். அப்போ அந்த ஸ்டார் அப்படின்ற இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஸ்டார் அப்படின்ற இடத்துல 2 அப்படின்ற முழு எண்ணை போட்டால் அது வந்து 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் நம்பர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, அதாவது டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். பேசிக்கான ஃபார்முலா, அதாவது முதல் எண் இயலெண்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற எண்களோட கூடுதல், வர்க்கங்களோட கூடுதல், கணங்களோட கூடுதல், ஒற்றைப்படை இயலெண்களோட கூடுதல், இரட்டைப்படை இயலெண்களோட கூடுதல், இதுக்குரிய ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதுக்குரிய சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நீ அடுத்து வரப்போகிற கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, முக்கியமானது தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோமா, நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வர கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அது ரிலேட்டடான பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு சில சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.